துறையூர் பகுதி இன்னைக்கு தான் உலக மகளிர் தினம். அதனால மகளிருக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணியாச்சு. என் பேர் பூங்கொடி. நான் கொப்பமட்டியிலிருந்து வந்திருக்கேன். கொப்புடைப்புறம் பக்கத்தில் இருக்கு. நான் எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க தங்கச்சி சிவகுமாரி. இது எப்படி இது பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே ஒரு சில இதுலலாம் இருந்துருக்கிறேன். அதுலலாம் எந்த இதுவும் இன்கமிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னே கூட தெரியல. ஆனால் இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு முன்னாடி. சரி, இப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு இன்கம் கிடைக்குதுங்கிறது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சிலருக்கு கொடுக்கும்போது வாங்கி சொன்ன மாதிரி வாங்கி நம்ம முதல்ல கொடுக்கும்போது 6300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் 1300 நமக்கு கிடைக்குது. அடுத்தடுத்து இது பண்ணும்போது நமக்கு இன்கமிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் அதில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு சில்வராக என்னை அச்சீவ் பண்ணி எனக்கு இது கொடுத்துருக்குறாங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் மீண்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் லட்சுமி சிஸ்டர். நான் பொண்ணு சம்பந்தி. நான் எனக்கு உடம்புல பல பிரச்சனை இருந்து அதை வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் நாங்கள் குடும்பத்தில் ஒரு 4-5 மாதம் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் இதை எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். பின்னாடி நான் இப்போ ஒரு 15000 ரூபாய்க்கு மேலே என் அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணியிருக்கிறோம். இன்னும் நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் சம்பூர்ணம். முஸ்லீம் பிளாக்கு திருத்தலை ஊராட்சி. நான் எடுத்துக்கிட்டது என்னைய அறிமுகப்படுத்திய ரமேஷ் சாரும் பிச்சமுத்து சாரும். நான் ஒரு ஆடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன். அப்போ இந்த மாதிரி இருக்குமா பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதுவும் எதிர்பார்க்கல, உடனே எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ்ட்ராமெல்லாம் என்னால் சாதிக்க முடியல. நிறைய இழந்திருக்கேன். நிறைய இழந்ததுனால நம்ம கூடயே இருக்கிறாங்க, இவங்களுக்கு நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை நான் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். மறுநாளே எனக்கு இந்த ப்ராடக்ட் கையில் கிடச்சிச்சு. ஏன் நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராமெல்லாம் நிறைய சாப்பிட்டேன். எனக்கு அந்த டைம் தான் க்யூர் ஆகும், அதுக்கப்புறம் சரியாகாது. இதில் பார்த்தீங்கன்னா கால் வீக்கம், நரம்பு ஈர்ப்பு நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி கால் மறுத்து போயிடுச்சுங்க. கால் மறுத்து போனதுன்னா என்ன எஃபெக்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா மூளையில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தால் தான் கால் மறுத்து போயிடும். இதை நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். அப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டா நல்லது நடக்கும்னு நினச்சி நான் எடுத்தேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு 45ஆவது நாளே ரிசல்ட்டு கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா கால் மறுத்து போனது எனக்கு தீவிரமாயிடுச்சு. அதே மாதிரி அந்த நரம்பு ஈர்த்ததும் சரியாயிடுச்சு, வீக்கமும் இல்லை. இதை விட எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு 10-15 வருஷமா பின்புறம் கட்டி இருந்துச்சு. அந்த கட்டியே பார்த்தீங்கன்னா காணா போயிடுச்சு. எப்படி காணா போச்சுன்னு எனக்கே தெரியல. ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா பெயின் இருந்துகிட்டு இருந்தது. அந்த பெயினும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஹார்ட் அட்டாக்னா நல்லா இருக்கும், இன்னைக்கு பேசிக்கிட்டே இருப்போம், வீட்டுக்கு போகணும். இப்போதான் நான் பார்த்து பேசினேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, நடைமுறையில் இருக்கு. ஆனால் அதுல இருந்து நானும் வெளிப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணு பார்வை எழுதும் பொழுது கண்ணாடி போட்டு தான் எழுதுவேன். ஆனால் இப்போ அந்த கண்ணாடி தேவையில்லை. இத்தனை பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்ம முதலீடு போட்டோம், இது எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. இது ஏன் நான் 4 பேருக்கு எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லும்போது எனக்கு இந்த வருமான வாய்ப்பு கிடைச்சிச்சு. எவ்வளோ நான் 10,000 சக்ஸஸ் பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த கொடைக்கானலில் ஊட்டியில் எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்தாங்க.
அதையும் வந்து ஒரு கேடயம் வாங்கி எங்கள் நேமோட பதிவு பண்ணி என்ன வந்து நீங்கள் சில்வர் அச்சீவ்ங்கிறத கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இதை எடுக்கணும். நான் மட்டும் பயனடையக்கூடிய எல்லாரும் வந்து பயனடையணும். இதை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கணும். நன்றி. தேங்க்யூ.